என்னடா நீ ஏன்டா குடிச்ச? உனக்கு கிறுகிறு பிடிச்சா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க மாமா. என்ன ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறா. இவ அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இவ ஃப்ரெண்டு வேற என்ன அசிங்கப்படுத்துறா. அப்படி நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? யாரு தானே? கதிரா இருக்கும். அவன் தான் இன்னும் வரல. கதிர் இன்னும் வரலையா? இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம எங்க போனியா? அவன் ஏன் இப்படி தட்டுறான்? வர இரு. இருடா வர. நினைச்சேன் என்ன இவ்வளவு லேட்டு? சாரி அண்ணி, சாரி. டேய் குடிச்சிருக்கியா நீ? ஆமா. கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டேன். மாமா குடிச்சிட்டு வந்திருக்கா மாமா? மன்னிச்சிருங்க அண்ணன். குடிச்சிட்டேன் அண்ணன், குடிச்சிட்டேன். அதனால எப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறான் பாரு. ஏன்டா இப்படி பண்ண? என்னடா பழக்கம் இது? ஐயோ உனக்கு இதெல்லாம் தெரியாதேடா. யாருடா சொல்லி கொடுத்தது? ஏன்டா இப்படி பண்ண? நான் பண்ணது தப்புதான். நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, நீ அடிங்க. என்ன மாமா அப்படியே நிக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு கேளுங்க. ஏன்டா இப்படி பண்ண? கேக்குறல சொல்லு. ஏய் எதுக்கு சத்தம் போட்டு ஊற கூட்டுற? குடிச்சிட்டு வந்திருக்கா மாமா. அதுக்காக வீட்டுல எல்லாத்தையும் எழுப்பி சொல்லுமா என்ன? போய் அவனை படுக்க சொல்லு. கிட்ட வராதடா, முன்றும் பார்த்துக்க. சரி, இங்க ரெண்டு நாடகத்தை போட்டு முல்லை வேற கலவரப்படுத்தாத. போடா போய் படுறா. சாரி போடா. சாரி அண்ணி, சாரி. அண்ணன் எங்க தனியா படுத்திருக்கு? ஐயோ பாத்தியா என்ன மாமா இது? ஏய் உள்ள போவன அவனை வந்து இங்க படுக்க சொல்லு. ஐயோ உள்ள போயிட்டா மாமா. குடிச்சிருக்கீங்களா? ஆமா குடிச்சிருக்கேன், நிறைய குடிச்சிருக்கேன், ஃபுல்லா குடிச்சிருக்கேன். குடிக்கிற பழக்கம் வேற உண்டா உங்களுக்கு? அது ஒரு பழக்கம்லாம் கிடையாது. இனிமே பழகிக்க வேண்டியதா? ஐயோ என் பாய் அங்க இருக்கா, என் லுங்கி. என்ன பிடிக்காதவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்க வேணாம், என் கூட இருக்க வேணாம், இந்த ரூம்ல இருக்க வேணாம். போ. போயிட்டே இருக்கலான்றல, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஓ என்னை யாருக்கும் பிடிக்கல,
எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கும் யாரையுமே பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. அதுவும் உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. கதிரு, கதிரு, கதவு தர. முல்ல, முல்ல. கதிரு, முல்ல, கதவு தரைய. டேய் கதிரு, டேய் சண்டை கிட்ட போட்டு தொலையாதடா. கதிரு வெளியே வாடா. அண்ணன் கூப்பிடுறாருல, எங்க அண்ணன் கூப்பிடுறாருல, கதவு தோற. தோறன்றல. என்ன மாமா பண்றது? சரி விடு, காலையில பாத்துக்கலாம். வா. நான் பாட்டுக்கு இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணி தெரு தெருவா கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துறல. உன் ஃப்ரெண்டு என்ன பார்த்து எப்படி சிரிச்சா? இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேக்குறான்ல. நான் மனுஷதாரடி, நானும் மனுஷன் தானே. ஆமாடி, நான் படிக்கலதான். ஆனா ஏன் படிக்கல? எங்க வீட்டுல வசதி இல்ல. உங்க அப்ப ஐயோ இங்கதானே இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. நீ எப்படி ரெண்டான? ஒன்னு என்னால தாங்க முடியல, இதுல ரெண்டா வேற நிக்கிற. உனக்குதான் என்ன பிடிக்கல, போக வேண்டியதானே. எதுக்கு ஒன்ன மாதிரியே ஒருத்தைய கூட்டு வந்து இங்க நிக்கிற? உக்காண்டியா? நான் படிக்கல அதானடி உன் கம்ப்ளைண்ட்? ஆமாடி, நான் படிக்கலதான், கொஞ்சம் கூட படிக்கலதான். ஆனா ஏன் படிக்கல? எங்க வீட்டுல கஷ்டம்டி. நாங்க 3 வேளை சாப்பிடணும்னா எங்க அண்ணா இங்க தூங்காம வேலை செய்யணும். உங்க அப்ப எங்களை அம்போன் விட்டுட்டு போனால, அப்ப அதான் படிக்க வேணான்னு நினைச்சேன். எங்க அண்ணன் கூட போய் நின்ன. இது ஒரு தப்புனா போகடி, போங்க எங்கேயாவது போய் வேற எவனையா கல்யாணம் பண்ணிக்கோ. போய் நல்லா இரு, எனக்கு எந்த கவலையும் இல்லை, வசதியா இரு. நான் குடிப்பேன் தான், இனிமே டெய்லி குடிப்பேன், வாந்தி எடுப்பேன், இன்னும் அழுக்கு சட்டை போடுவேன், என்ன வலிய வலிய வந்து நிப்பேன். ஒண்ணு எவன் இருக்க சொன்னான்? பெரிய ஃப்ரெண்டு அவ, ஆல்டி. அவ ஒரு ஆல்டி, நீ ஒரு ஆல்டி. போங்கடி எல்லாரும், எல்லாரும் எங்கேயாவது போங்க. ஆனா போயிட்டியா? போ,
அதான் எல்லாருக்கும் நல்லது. போ போ, போயிடு. திருப்பி மட்டும் வராது. ₹80. என்ன பண்ணணும்? எல்லாம் 2 கிலோ கொடுங்க. டேய் என்னடா தலைவலிக்கும்? ம், ஆமாம் மாமா. ஹேங் ஓவர்டா. ஏன் முதல்ல குடிச்சல அதான் அப்படி இருக்கு. தலையை சுத்துது மாமா. ஏன் மூர்த்திக்கு தெரியாதுல்ல? ஏய் நீ பேசாம இருக்கிறத பார்த்தா ஏன் மூர்த்தி தெரிஞ்சு போச்சோ? ஐயோ மூர்த்தி நீ கொண்டே போடுவானே. நேத்து உங்கள்கிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம்ல, இப்போ வந்து உட்காந்துருக்காம பாரு இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா மாதிரி. என்ன நடக்க போதோ தெரியலையே. மாமா சும்மா. என்ன மாமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் ரகசியமாக ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. தலை வலிக்குன்னா அதான் காப்பி வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். என்னடா நைட்டு தூங்கலையா? இல்லை ஏன் அவன் எப்படி தூக்கமா இருப்பான்? நல்ல குறைட்டு விட்டு அழகா தூங்கி இருப்பான். மாமா. கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. ஏன் முல்லை நீயும் கீரியும் பாம்பு மாதிரி இருந்தா தூங்குதானே வேணும். ஐயோ, மாமா மாதிரியா பேசுறீங்க? ஏய் மாமா தான் பேசணும், பின்ன உங்க அண்ணனா வந்து பேசுவான். எனக்கு தலையே வலிக்கல, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய் நீ போய் எலுமிச்சம்பழம் சாரை குடிச்சிட்டு வாடா. ஏன் நான் வேணா வாங்கிட்டு வரட்டா? வேணாம் மாமா, நானே பார்த்துக்கிறேன், கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் இருடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏய் என்னால தானே இப்படி ஆச்சு, அப்ப நான் தானே சரி பண்ணணும். நீங்க என்ன செஞ்சீங்க? அது அது ஒரு தனி கதைடா. அண்ணே, ஒரு கதையும் இல்லைண்ணே. மாமா சும்மா ஏதோ பேசிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்லையே, என்னமோ இருக்கு. நீங்க என்னன்னு சொல்லுங்க. அது அண்ணன் வரான். ஒன்று டே ஜீவா, அண்ணா, குமார் வீட்டு கல்யாணத்துக்கு சரக்கு எப்படி அனுப்பிச்சிங்க? நேத்தே அனுப்பியாச்சண்ணே. சரி, அவங்க ஏதோ 2-3 பொருள் போலையாமுட, அது என்ன எதுன்னு பாரு. அப்படியாடா? ஆமாம், சர்க்கரையும் அப்பளக்கட்டும் போலன்னு நினைக்கிறேன். இன்னுமா அனுப்பல? நான் கரெக்டாக தான் அனுப்புனேன், எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. பிரச்சனை இல்லை, நான் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ம், எப்போ கொடுப்பாரான்? கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா? இப்போ கொண்டு போய் கொடுத்துட்றேண்ணே. டே ஜீவா, ஒன்று வேணான்னு சொல்கிறேன். கடப்பையில் நான் பாதி அனுப்பிச்சிட்டேன். ஏன் நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் அவன் தான் பொருளை கொண்டுபிட்டானே, ஏன் நீ எதுக்கு இப்படி கேட்க? என்னண்ணே, ஏதாவது பிரச்சனையா? யாருக்குடா பிரச்சனை? இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்தே அவனை வெஞ்சிட்டே இருக்கீங்க. இவனும் அப்போ இருந்து ஒன்றும் சரியில்லை. ஏம்பா கதிரு, 100 கிராம் கேட்டால் 50 கிராம் கொடுத்துருக்க. கொடுங்கண்ணே. வீட்டுக்காரன் மட்டும் திட்டு வாங்க முடியலப்பா. என்னப்பா நீ இப்படி பண்ணி வச்சுட்ட? பணம் 100 கிராமுக்கு தான்ப்பா காசு கொடுத்தேன். சரிண்ணே, வரேன்பா. டேய், ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு வந்தா காலையில் இப்படி தானே தடுமாறேன். தண்ணி அடிச்சானா இவனா? ஆமாடா, நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு எப்படி வந்தாலும் கேளு, சொல்ற. என்னடா அண்ணன் நீ தண்ணி அடிச்சேன்னு சொல்றாரு? என்ன ஆச்சுடா உனக்கு?
என்ன செய்வார் அவன்? அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காருல்ல, அதனால தண்ணி அடிச்சிருக்காரு. இனிமேல் ஒவ்வொன்றா ஆரம்பித்து கெட்டி நாசமாக போவார். அடுத்தடுத்து என்னென்ன செய்ய காத்திருக்கானோ தெரியல. மூர்த்தி, ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டான், இனி அப்படி செய்ய மாட்டான் மூர்த்தி, விட்டுறாத. ஓஹோ, யாரு கற்றுக் கொடுத்தது இவருக்கு? நீங்கள் தானா? அது வந்து ஏமாமா, உங்களை நாங்கள் எல்லாரும் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். அப்பா மாதிரி நடத்துக்கவே மாட்டீங்களா நீங்கள்? சின்ன பையன் சொல்லிக் கொடுக்குற விஷயமா அது? என்னமோ நான் அவருக்கு ஊற்றி கொடுத்த மாதிரி பேச, எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன். அவன் கேட்கலையே, வந்தான் சப்புன்னு குடிச்சான், அது நான் செய்வேன். ஏய், இதான் முதலும் கடைசியும் அப்படின்னு நான் சொல்லல. ஆமா, ஏற்கனவே முல்லை மேல கோவத்தில் இருக்கு, இப்படி குடிச்சு வந்து நின்றானாக்க இன்னும் அந்த பிள்ளை கோவம் அதிகமாகாதா? கொஞ்சமாவது அறிவு நம்மட உனக்கு. ஏய், அவன் மட்டும் கோவமா இருக்கான், இவனும் கோவமா தான் இருக்கான். நேற்று ராத்திரி கூட அவளை திட்டிக்கிட்டே தான் இருந்தான். வேற கதிரு, நானும் குடிச்ச வந்தேன் இல்லைன்னு சொல்ல வரல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற, சந்தோஷமா இருக்கீங்கடா, அது வேறடா. சோகத்தில் இருக்கப்பெல்லாம் குடிக்கக்கூடாதுடா, அது கடைசியில் நம்மளவே உள்ள இழுத்துரும். வேணாம்டா டேய், தேவையில்லாத வேலைடா இது. சாரிண்ணே. ஓடா, என்னத்த சாரி. பார்த்தையில ஒரு நாள் ராத்திரி நீ குடிச்சதுனால எவ்வளோ பிரச்சனைண்டு. கல்யாண மண்டபத்துலேருந்து ஃபோன் மேலே ஃபோனு, அப்புறம் கட்டு வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ குடிச்சு வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னு வையே, அன்னை சும்மா இருக்க மாட்டேன்டா. டேய், நம்மளாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்டா. வீட்டில் ஒரு ஆள் செய்கிற தப்புனால மொத்தமாக எல்லாமே வீணாக போயிரும்டா. அதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக நடந்துக்க. அண்ணே, என் தப்பு தான், இனிமே அப்படி நடக்காதுண்ணே. நீ இப்படி பண்ணும்போதெல்லாம் என்னால தான் நீ இப்படி கஷ்டப்படுறன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. ஆமாடா, இவனுக்கு அடுத்து நீ போய் குடி. இப்போ என்னடா கஷ்டம்? எப்படி இருந்தாலும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. எப்படி ஒரு பிள்ளையை கூட்டுக்கு இந்த பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்ல போறதே கிடையாது. அப்படி இல்லைன்றப்ப நம்ம தானே வீட்டில் பார்த்து கட்டி வச்சிருப்போம். அந்த மாதிரி நினைச்சுக்கு போக வேண்டியதான்றா. என்னமோ ஊர்ல யாருக்கும் சோகம் வராது மாதிரி இவனுக்கு மட்டும்தான் கவலை வரத்து வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? மூர்த்தி, நாமளா இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா ஏன் முல்ல மாதிரி சண்டை போட மாட்டாளா? அந்த பொண்ணு கூட நல்லா வாழ்வாம்ல. மாமா, என்ன மாமா நீங்களும் மற்றவங்க மாதிரி பேசிக்கிறீங்க? எல்லாமே மாறாம எங்க போயிட போகுது? இங்க பாருங்க மாமா, எந்த பிரச்சனைக்குமே குடிக்கிறது ஒரு வழி கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தப்பிச்சு ஓடக்கூடாது. அதை தைரியமா பொறுமையா நின்று அதை ஃபேஸ் பண்ண தெரியணும். டேய், என்னடா கதிரு, காலங்காலத்தில் எந்திரிச்சு 6 மூச்சு முடிக்காம நீ பாட்டு கடைக்கு ஓடியான்ட்டு அங்கே தானே வேற புலம்பி தவிக்கிறேன். போடா, மணியை பற்றி பேசிட்டு சாப்பிட்டு வா. இல்லைண்ணே, அண்ணியை இப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நான் இங்கேயே இருக்கேன். இதுக்கு தாண்டா சொல்றது, யாரும் நிமிந்து மூஞ்சியை பார்க்க முடியாத அளவுக்கு எந்த தப்பும் செய்யக்கூடாதுண்டு. டேய், அதெல்லாம் உங்க அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டா. போ. சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ரொம்ப தலைவலிக்குன்னு சொன்னான், அது ஹேங் ஓவர். டேய் ஜீவா, இவனை கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வா. சரிண்ணே. போடா. ஏய் வாடா. என்னமோ நீ குடிக்காத மாதிரி அவருக்கு அறிவுரை சொல்லுத. நீயும் ஜெகாவும் குடிச்சது எனக்கு தெரியாதாங்க. நீங்க எதுக்கு மாமா கத்துறீங்க? நல்ல வேலை அவங்க போனதுக்கு அப்புறமா தான் சொன்னீங்களே, அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன் உண்மைதானே சொன்னேன். என்ன மாமா நீங்க, அது ஜெகாவோட சேர்ந்து என்ன ஆகுன்னு தெரியாம ஒரு நாள் குடிச்சு விட்டேன். நான் செஞ்சது கயிறு செஞ்சது ஒன்னா, எல்லாம் உங்களை சொல்லணும் மாமா. இனிமேலும் அவனை உங்க ரூம் பக்கம் கூட்டு போய் பாருங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு. ஆமா, உனக்கு என்ன ஏசிக்கிட்டே இருக்கணும். உன் தம்பியை வீட்டில் பூட்டி வச்சுக்கோ.
அது எனக்கு தெரியும், போய் வேலையை பாருங்க மாமா. டேய் டேய் சாரி அண்ணி, சாரி. குடிச்சிருக்கியா நீ? ம்ஹும். ஆ? கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டேன், மன்னிச்சு. படுபாவி படுபாவி, எப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறான் பாரு.